Hello friends, எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கார்த்திக் ஷோ. இப்பெல்லாம் மார்க்கெட்டில் அதிக டிமாண்ட் உள்ள ஸ்கில் செட் என்னென்ன அப்படின்னு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் டேட்டா சயின்ஸ் அல்லது டேட்டா சயின்டிஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஸோ இந்த டேட்டா சயின்ஸ் அல்லது டேட்டா சயின்டிஸ்ட் வந்து அதிக டிமாண்ட் இருக்குது, அதனால் வந்து இதை நம்ம சூஸ் பண்ணி படிச்சிட்டோம்னா நமக்கு வந்து நல்ல கரியர் க்ரோத் அமையும், நல்ல அதிக சம்பளம் உள்ள வேலை கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதில் தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் இந்த டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது அதற்கான ஒரு யூஜி கோர்ஸோ ஒரு பிஜி கோர்ஸோ இல்லை ஒரு டிப்ளமோ கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு என்னென்ன அடிப்படையான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல பார்க்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு அதை ஒரு கெரியராக எடுக்கும்போது எதிர்காலத்தில் அந்த வேலை வந்து பிடிச்ச மாதிரி இருக்குமா, அந்த ஸ்கில் செட் நான் பண்ணும்போது எனக்கு வந்து அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா அப்படிங்கிறத உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படையான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டே டியூன்ட். வெல்கம் பேக். இப்போது டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்ணற்ற தகவல்களை ஆராய்ந்து அதிலிருந்து பயனுள்ள தகவல்களை கண்டுபிடிச்சு, அதாவது அந்த தகவலில் இருக்கிற பேட்டர்ன்ஸ் என்ன, ட்ரெண்ட்ஸ் என்ன, அதுக்கப்புறம் பல தகவல் இருந்ததுன்னா அந்த தகவலுக்கு இடையே உள்ள தொடர்புகள் என்ன, அதாவது கோரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இதையெல்லாம் கண்டுபிடிச்சு அதை வந்து பிறருக்கு புரியும்படி ஒரு கிராஃப் மூலியமாவோ ஒரு சார்ட் மூலியமாவோ இல்லை சில வாக்கியங்களாகவும் தெரிவிக்கணும். இதுதான் வந்து ஒரு டேட்டா சயின்டிஸ்டாக ரொம்ப ஒரு ஹை லெவலில் சொல்லணும்னா இந்த மாதிரி வேலைகள் தான் பண்ணுவாங்க. சரி, இதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன முக்கியமான திறன்களை வளர்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 4 வகையாக பிரிக்கலாம். முதல்ல வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் நாலேஜ் இருக்கணும், ரெண்டாவது டேட்டா விஷுவலைசேஷன் நாலேஜ் இருக்கணும், மூணாவது நல்ல ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கணும், நாலாவது குட் ப்ரெசன்டேஷன், கம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் கொலாபரேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும். இந்த 4 விஷயங்களை பற்றி தான் சுருக்கமாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஒரு வேலை இந்த 4 விஷயங்களில் சில விஷயங்கள் தெரியும், சிலது தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒவ்வொரு டாப்பிக்கையும் எந்தெந்த டைம்லைன் நான் கவர் பண்ணுறேன் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதுக்கு ஸ்கிப் பண்ணி போய்க்கலாம். ஒருவேளை இந்த 4மே உங்களுக்கு புதுசாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வீடியோ முழுவதுமாக பாருங்க. சரி, இப்போ வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறத முதல்ல சுருக்கமாக பார்க்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்ன? மேக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது தகவல்களை மேத்தமேட்டிக்கல் மாடல்ஸ் மூலிமா ஆராய்ச்சி செஞ்சு அதுலேருந்து பயனுள்ள இன்ஃபர்மேஷன்ஸை எடுக்கிறது. டேட்டா சயின்ஸ் பொறுத்தவரை இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுக்கு அடிப்படையாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன வகையான தகவல்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது டைப்ஸ் ஆஃப் டேட்டா. இது வந்து 3 முக்கிய பிரிவுகளாக சொல்லலாம். முதல்ல வந்து நியூமரிக்கல் டேட்டா, ரெண்டாவது கேட்டகரிக்கல் டேட்டா, மூணாவது ஆர்டினல் டேட்டா. இப்போ நியூமரிக்கல் டேட்டா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதில் பேர்லேருந்தே தெரியுது, இது வந்து நம்பர்ஸில் இருக்கிற தகவல்கள். அதாவது உங்களால் அளவிட்டு சொல்ல முடியும். குவான்டிடேட்டிவ் டேட்டா அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டுக்கு இப்போ வந்து ஒவ்வொரு வீட்லேயும் எத்தனை குழந்தைகள் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு குவான்டிடேட்டிவ் டேட்டா. அதுக்கப்புறம் இப்போ பார்த்துட்டிங்கன்னா நிறைய வீட்டில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது, இந்த ஒவ்வொரு வீட்லையும் எத்தனை ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு நியூமரிக்கல் டேட்டா. ஸோ இந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் நீங்கள் சேகரிக்கும் போது இந்த தகவல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் டேட்டா அப்படிங்கிற பிரிவு வந்து சேரும். அப்புறம் அடுத்த வகையான தகவல் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கேட்டகரிக்கல் டேட்டா. அதாவது உங்களுக்கு ஒரு தகவல்கள் நிறைய கொடுத்து அதை வந்து உங்களால் பாகுபடுத்த முடியுமானால் அது வந்து கேட்டகரிக்கல் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டுக்கு இப்போ உங்களுக்கு வந்து இந்தியாவில் எவ்வளவு கார்ஸ் இருக்கு, அந்த ஒவ்வொரு காரும் என்னென்ன மாடலை சேர்ந்தது, அதாவது ஹூண்டாயை சேர்ந்ததா, ஹோண்டா, டாடா, இந்த மாதிரி பிராண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது எந்த பிராண்டை சேர்ந்தது அப்படிங்கிற ஒரு தகவல் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதை வந்து நீங்கள் ஒவ்வொரு பிராண்டு வச்சு நீங்கள் உங்களால் வந்து பாகுபடுத்த முடியும். அதாவது ஹோண்டாவில் இத்தனை கார்ஸ் இருக்கு, டாட்டாவில் இத்தனை கார்ஸ் இருக்கு அப்படின்னு உங்களால் பாகுபடுத்த முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற தகவலை எல்லாம் வந்து கேட்டகரிக்கல் டேட்டா அப்படின்னு சொல்லலாம். மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டினல் டேட்டா. ஆர்டினல் டேட்டாவும் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரிக்கல் டேட்டா மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த பாகுபடுத்துறீங்க பார்த்தீங்களா, அதை வந்து உங்களால் மேத்தமேட்டிக்கலாக ஒப்பிட்டு சொல்ல முடியும். எடுத்துக்காட்டுக்கு இப்போ நீங்கள் ப்ளே ஸ்டோரையெல்லாம் ஓப்பன் பண்ணி தரீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ரேட்டிங்ஸ் இருக்கும். இதே வந்து அமேசானில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுக்கும் இந்த ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, 4 ஸ்டார் 3 ஸ்டார் அப்படின்னு. அந்த ரேட்டிங்ஸ் வந்து நீங்கள் மறுபடியும் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை 1 ஸ்டார் ரேட்டிங், எத்தனை 2 ஸ்டார் ரேட்டிங், எத்தனை 3 ஸ்டார், எத்தனை 4 ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு நம்பர்ஸ் இருக்கும். இது வந்து ஒரு கேட்டகரிக்கல் டேட்டா தான். ஆனால் உங்களால் வந்து இந்த 1 ஸ்டார் அப்படிங்கிறது வந்து 2 ஸ்டாரோட கம்மி, அப்புறம் இந்த 5 ஸ்டார் அப்படிங்கிறது இந்த எல்லா ஸ்டார் ரேட்டிங்கோடையும் அதிக வேல்யூ உள்ள கேட்டகரி அப்படின்னு உங்களால் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இடையே வந்து ஒரு மேத்தமேட்டிக்கல் கம்பேரிசன் உங்களால் பண்ண முடியும். இந்த மாதிரி இருக்கிற
இருக்கிறதெல்லாம் வந்து ஆர்டினல் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு கேட்டகரியை பிரிக்க முடியுது, ஆனால் அந்த கேட்டகரியை வந்து என்னால் வந்து மேத்தமேட்டிக்கலாக ஒப்பிட்டு சொல்ல முடியாது, அதுக்கு நடுவில் ஒரு மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன் என்னால் கொண்டு வர முடியாதுங்கிற பட்சத்தில் அது கேட்டகரியல் டேட்டா. இதே கேட்டகரிகள் டேட்டாவில் வந்து உங்களால் மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன் இந்த 4 ஸ்டார் 3 ஸ்டார் சொன்னால் அது மாதிரி கொண்டு வர முடிந்தால் அது வந்து ஆர்டினல் டேட்டாவாக மாறும். இப்படி தான் வந்து தகவல்களை வந்து 3 முக்கிய பிரிவுகளாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தகவல் வகைப்படுத்துறது தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்தவரை வேற என்ன விஷயங்களை தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த மீன் கண்டுபிடிக்கிறது, மீடியன் கண்டுபிடிக்கிறது, மோடு கண்டுபிடிக்கிறது, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், கோரிலேஷன், கோவேரியன்ஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது. இதையெல்லாம் எப்படி வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் இந்த ஒவ்வொன்றும் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில் இந்த வீடியோவில் சொல்ல போகிறதில்ல. பட் இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபெமிலியர் ஆகணும். ஒருவேளை உங்களுக்கு மேக்ஸ் படிக்கும்போதே இதெல்லாம் கேட்டால் தலை சுற்றுற மாதிரி இருந்திருந்ததுன்னா உங்களுக்கு இந்த டேட்டா சயின்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கரியர் பாத் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்கல் நாலேஜ் அடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய 2வது அடிப்படையான விஷயம் டேட்டா விஷுவலைசேஷன். அதாவது நீங்கள் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் மூலமா ஆராய்ந்த தகவல்களிலிருந்து சில இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேதர் பண்ணியிருப்பீங்க. அந்த இன்ஃபர்மேஷனை எப்படி மற்றவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம கன்வே பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த டேட்டா விஷுவலைசேஷனில் வரும். அதை வந்து எப்படி பண்ணலாம்னா முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கிராஃப்ஸ், சார்ட்ஸ், அப்புறம் சில வாக்கியங்களாகவும் நீங்கள் சொல்லலாம். ஆனால் இதில் என்ன இம்பார்ட்டன்ட்னா எந்த வகையான தகவல்களுக்கு நம்ம எந்த சார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், எந்த கிராஃப்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். போய் எடுத்துக்காட்டுக்கு இந்த ஒரு எக்ஸல் ஃபைலில் இருக்கிற டேட்டாவை பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் இண்டஸ்ட்ரி, கிளைண்ட் நேம் அப்படின்னு இருக்குது. இதில் என்ன பேசிக்கலாக சொல்லியிருக்காங்கன்னா நிறைய கம்பெனி நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கம்பெனி வந்து எந்த கேட்டகரியை சேர்ந்த கம்பெனி அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸ் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு சம்மந்தமாக, ஒரு சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட், இந்த மாதிரி சில கேட்டகரிஸ் இருக்குது. இது வந்து பேசிக்கலி ஒரு கேட்டகரிகள் டேட்டா. ஸோ இந்த டேட்டாலேருந்து நான் அனலைஸ் பண்ணி சில இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னா நான் இப்படியே வந்து இந்த எக்ஸல் இப்படி காமிச்சுன்னா வந்து இப்போ நான் யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா உங்களுக்கு இது புரிய போகிறதில்ல. ஸோ நான் என்ன பண்ணணும்னா இந்த டேட்டா வந்து பார்த்துட்டேன், ஓகே இதை கேட்டகாரிக்கல் டேட்டா அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், இதிலிருந்து எப்படி டேட்டா ஒன்று எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் இப்படி போட்டிருக்கேன், அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் எத்தனை கம்பெனிஸ் இருக்குது, அனிமல் அப்படிங்கிற அந்த டிபார்ட்மெண்ட் ஃபீல்டில் எத்தனை கம்பெனிஸ் இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டில் எத்தனை கம்பெனிஸ் இருக்குங்கிறத நான் ஒரு கணக்கு பண்ணி அதை வந்து இந்த மாதிரி ஒரு சார்ட் மாதிரி நான் காட்டலாம். இது வந்து ஒரு பை சார்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியும் எவ்வளவு பர்சன்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு காட்டியிருக்கும். ஸோ இது வந்து இட்ஸ் அ குட் வே ஆஃப் டூயிங் அ டேட்டா விஷுவலைசேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டா நம்மகிட்ட இருக்கும்போது இதை ராவாக அப்படியே காட்டாமல் இந்த மாதிரி ஒரு சார்ட் போட்டு இது எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து டேட்டா விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பார்த்துட்டிங்கன்னா கேட்டகரிக்கல் டேட்டாக்கான ஒரு டேட்டா விஷுவலைசேஷன் எக்ஸாம்பிள். கிராஃபில் வந்து நிறைய வகை இருக்குது. இந்த பை சார்ட்னு இருக்குது, பார் சார்ட் இருக்குது, லைன் சார்ட் இருக்குது, அப்புறம் ஸ்கேட்டர் பிளாட், ஹிஸ்டோகிராம், இந்த மாதிரி நிறைய சார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து எந்த சார்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணனா உங்களுக்கு இந்த தகவலிலிருந்து நீங்கள் கண்டுபிடிச்ச இன்ஃபர்மேஷனை சூப்பராக ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு அந்த தகுந்த மாதிரி சார்ட்ஸை வந்து நீங்கள் கொண்டு வரணும். இதுதான் வந்து டேட்டா விஷுவலைசேஷனில் ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த தகவலில் இருக்கிற சம்பந்தங்கள், அதாவது பேட்டர்ன் ரெகக்னிஷன், ட்ரெண்ட்ஸ் அப்படின்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில சார்ட்ஸில் இந்த ட்ரெண்டு, பேட்டர்ன்ஸ் எல்லாம் நீங்கள் காட்ட வேண்டியது இருக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா தகவல்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு பிறருக்கு சுலபமாக புரியும்படி கிரியேட்டிவாக விஷுவலாக ப்ரெசென்ட் பண்ணுற திறன் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு முக்கியமாக இருக்கணும். அதுக்கப்புறம் டேட்டா சயின்டிஸ்டாக உங்களுக்கு இருக்க வேண்டிய 3வது முக்கியமான திறன் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் நாலேஜ். எதுக்காக ப்ரோக்ராமிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய டேட்டா இருக்குது, அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, அந்த உங்களுக்கு பெரிய எக்ஸல் ஷீட்டில் நிறைய டேட்டா கொடுத்துருவாங்க. அதை எப்படி ஆராய்ச்சி பண்ணலாம், நீங்கள் மேனுவலாக பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். அதே நீங்கள் ஆட்டோமேட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ எக்ஸல்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோஸ் அந்த மாதிரி ப்ரோக்ராமிங்லாம் பண்ணிங்கன்னா வந்து அது வேகமாக அது ப்ராசஸ் ஆகும். இந்த மாதிரி ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராமிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்புறம் இந்த டேட்டா விஷுவலைசேஷன் சொன்ன பார்த்தீங்களா, இந்த கிராஃப், சார்ட்ஸ் எல்லாம் உருவாக்குறது, அதுக்கும் வந்து சில ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் வந்து டேட்டா சயின்டிஸ்ட் தான் மிஷின் லேர்னிங் மாடல்ஸ் எல்லாம் உருவாக்குறாங்க அப்படிங்கிறதும் நீங்கள் சில இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு வேளை உங்களுக்கு வந்து மிஷின் லேர்னிங் பற்றி தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தனி வீடியோ பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே பார்ப்போம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மிஷின் லேர்னிங் மாடல்ஸ் வந்து உருவாக்குறதுக்கும் உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கணும். சரி, என்னென்ன வகையான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாம் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பைத்தான், ஆர், எஸ்கியூஎல், ஜாவா, ஜாவா ஸ்கிரிப்ட், சி, சி++, ஸ்கேலா அப்படின்னு இன்னும் நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லிகிட்டே
போகலாம். ஆனால் இந்த ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் தனித்தன்மை இருக்குது, பயன்பாடு இருக்குது. ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும்னா இந்த எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஆனால் இதில் 1-2 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறது நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நான் சொன்ன லிஸ்ட்டில் ஏற்கனவே சில லாங்குவேஜஸ் எனக்கு தெரியும் அப்படின்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லாட்டி நீங்கள் இதில் உங்களுக்கு லாங்குவேஜ் எது புரியுற மாதிரி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் ப்ரோக்ராமிங் கற்றுக்கிறது நல்லது. ஒரு டேட்டா சயின்டிஸ்டாக உங்களுக்கு தேவையான 4வது முக்கியமான ஸ்கில் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா நல்ல கம்யூனிகேஷன், ப்ரெசன்டேஷன், அப்புறம் கொலாபரேஷன் ஸ்கில்ஸ். டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்க டேட்டா இன்ஜினியர், டேட்டா அனலிஸ்ட், ப்ராடக்ட் மேனேஜர் இந்த மாதிரி நிறைய பேருக்கு கூட ஒன்றிணைந்து வேலை செய்ய வேண்டியது இருக்கும். இதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல கொலாபரேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும். கொலாபரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கூட ஒன்றிணைந்து நல்லா சகஜமாக பழகி வேலை செய்யறது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டேட்டா சயின்ஸாக இருக்கும்போது நிறைய விஷயங்களை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அது நல்லபடியாக பிறருக்கு புரியுற மாதிரி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை தகுந்த நபர்கிட்ட தெரிவித்து உங்கள் சந்தேகங்களை தீர்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் சரியாக நடத்துறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் மற்றும் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும். இந்த 4வது கிடைக்க சொன்ன பார்த்தீங்களா, இந்த கம்யூனிகேஷன், ப்ரெசன்டேஷன், கொலாபரேஷன் ஸ்கில்ஸ்ங்கிறது டேட்டா சயின்டிஸ்ட்டுக்குன்னு மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் போய் வேலை செய்யணும்னா இந்த ஸ்கில் செட் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும்னா என்னென்ன அடிப்படையான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த ஸ்கில் செட்டை எல்லாம் வச்சு இது உங்களுக்கு ஒரு கரியராக அமைஞ்சா சரியாக வருமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இது வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோ மறுபடியும் பார்க்குறேன். Karthik signing off.